சமம் தமம் இதை கடைபிடிக்கிறதுக்கு வாக்கு தபஸ் இது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாக்கு தபஸ் அப்படின்னா சத்தியம் ப்ரூயாத் உண்மையை பேசு, இதம் ப்ரூயாத் அது இதமாக பேசு, பிரியம் ப்ரூயாத் பிரியமாக பேசு, பயன் ப்ரூயாத் பயன் இருந்தால் மட்டும் பேசு. இப்போ உண்மையாக இருக்கலாம், அது பயனும் தரக்கூடியதாக இருக்கலாம், ஆனால் இதமாக பிரியமாக பேச முடியலன்னா நீ பேசாத. உண்மையா இருக்கலாம், ஆனா அது பயன் தரலைன்னா அதையும் நீ பேசாத. இதை நம்ம கடைபிடிக்க பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சுல சுத்தம் வந்துடும். ஏன்னா இது சத்தியம் ப்ரூயாத்ன்னு சொல்லியிருக்கு, உண்மையா இருந்தா மட்டும் பேசு. அப்புறம் இதம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத், அதாவது கோபமா இருக்கும்போது தான் நம்ம கடுஞ்சொற்களை பேசிடுவோம். அதனால கோபமா இருக்கும்போது இது பேசாதன்னு சொல்லுது, நீ இதமா பிரியமா பேசுன்னு சொல்லுது. அப்போ நம்மளோட இந்திரிய கட்டுப்பாடு வந்துடும். அப்புறம் பயன் ப்ரூயாத், நிறைய நேரத்தில் நம்ம பயன் இல்லாததான் வளவலன்னு பேசி நம்ம பிரச்சனையில மாட்டிக்கிறோம். நீ பயன் இருந்தால் மட்டும் பேசுன்ற போது பயன் இல்லாத 80% இது ஃபில்டர் ஆகி நம்மளுக்கு கட் ஆகிடும். அப்போ இது இந்திரிய கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும் நம்மளுக்கு கொடுத்துருது. சமம் தமம் கடைபிடிக்கிறதுக்கு இந்த வாக்கு தபஸ் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.